அம்பானிக்கு பொண்ணா பிறந்திருந்தா நான் எவ்வளோ வசதி வாய்ப்போட வாழ்ந்திருப்பேன். என் கேரகம் எங்கள் அப்பன் கந்தசாமிக்கு பொண்ணா போயிட்டேன். அட்லீஸ்ட் ரஜினிகாந்த் வீட்டில் பிறந்திருந்தா கூட தனுஷ் மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு ஜகஜோதியாக குடும்பம் நடத்தி இருந்திருப்பேன். இப்போ என்னடானா தனுஷ் மாதிரி தான் எனக்கு மாப்பிள்ளை கிடச்சிச்சு. அப்படி இல்லைனா தனுஷ் கூட ஒரே ஒரு படமாவது நடிச்சிருந்துருக்கலாம். பாருங்க, இப்போ இட்லி கடன் ஒரு படம் வேற வந்திருக்கு. அதுலலாம் நான் ஹீரோயினாக நடிச்சிருந்தா படம் என்ன ரேஞ்சில் ஓடி இருக்கும் தெரியுமா? என் தலையெழுத்து என்ற புருஷனுக்கு இட்லி சுட்டுட்டு போட்டுட்டு இருக்கிறேன். பணக்கார வீட்லேயும் பிறக்கல, பணக்காரனையும் கட்டல, சொந்தமா உழைச்சி பணக்காரன் ஆகிறதுக்கான வழியும் எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியல. என்ற வீட்டில் இட்லி சுடுறதுக்கும் சோறாக்குறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்குமே நேரம் சரியா இருக்குது. கடைசி வரைக்கும் இப்படியே புலம்பி போய் சேர்ந்துருவோம் பார்த்தா நீ. உன் வாழ்க்கையில எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு? மகளே, இந்த சந்தேகம் ரொம்ப நாளா எனக்கு தான் வருதா இல்ல உங்களுக்கு யாருக்காவது வருதா? தயவு செய்து அப்படி ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க.